பிள்ளைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமானால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியும் நான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல, எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியானார். வக்கரமாவது என்றால் என்ன? தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகர்தல். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்கரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகின்றார். இந்த வக்கர நிவர்த்தி ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிங்கன்னா நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார். பாருங்கள், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள். அசுர குருவாக களத்திரகாரர்கள் சுக்கிரனை சொன்னாலும் கூட என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குரு தான். அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள், நேர்மையாக இருந்து பாருங்கள், பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க. இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம். சிம்ம ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நான் சொன்னேன் அல்லவா, குரு என்பவன் பிரகஸ்பதி மட்டுமல்ல, சனி பகவானும் ஒரு குரு தான் சோழி பிரசன்னத்தில். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் கூட அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அவர் வக்கரமாகின்றார், பின்னோக்கி நகர்கின்றார். பின்னோக்கி நகர்ந்த சனி பகவான் திரும்பவும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்தார். வக்கர நிவர்த்தி என்று சொல்லுவார். இடைப்பட்ட காலத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் தந்தார். பார்த்தீங்களா, ஒரு வாய்ப்பை கொடுத்ததோடு, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததோடு இப்படி இருந்து பாருங்கள், இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நானே தருகிறேன் என்று சொல்கின்றார். அந்த வாய்ப்பு முடிந்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து கண்டவ சனியாக திரும்பவும் மாறுகின்றார். மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதை போல மத்தளத்துக்கு 2 படையும் இடியாக இருந்தால் கூட இனிமையான ஓசை தருகின்றது. ஆனால் நம்முடைய மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டம் கலந்த வாழ்வாகத்தானே இருக்கின்றது. அந்த வகையை பார்த்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். ஏற்கனவே கண்டக சனியின் நிறைய அனுபவங்களை பெற்றவர்கள் தான் அஷ்டம சனிக்கு வந்தோம். அஷ்டம சனி இருந்து இப்போ கண்டக சனி வந்து விட்டோம். சனி பகவானுடைய நிலையை பற்றினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சனி வக்கர நிவர்த்தி எவ்வாறு இருக்கும் சிம்மராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி இருக்கக்கூடிய மகம், அடுத்ததாக சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம், சிம்மராசி இருக்கக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதம், சிம்மராசி ஆன்மீக நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான். பாருங்க, துன்பம் வரும் வேளையில் சரிங்க என்று தானே கவிஞர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் உங்கள் வாழ்க்கை. எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் இருந்த ஒரு காலகட்டம் தான் சனி பகவானுடைய திருக்கணித பிரகாரம் நடைபெற்ற ஒரு பயிற்சி. அவர் சனி பகவான் பயிற்சியாகும் போது கண்டக சனியாக இருந்தார். அவர் வக்ரமானார். எப்படி வக்ரமானார்னா அஷ்டம சனியாக வக்ரமானார். திரும்பவும் பழைய நிலைக்கு வருகிறார். ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்தார். என்னுடைய அனுபவத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் சுக்கிரன், அதாவது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியை மட்டுமே சொல்ல முடியாது, மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் சேர்த்து கோர்த்து தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது தனஸ்தானத்தில் களத்திரகாரகன் சுக்கிரன், திருதிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் சூரியன், செவ்வாய் சேர்க்கை. பணப்பற்றாக்குறை எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு நிலையை அவர்கள் தரப்போகிறார்கள். யார் தரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை, ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த அருமையான பார்ப்புங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் யாரோடு சேர்கின்றார்? சூரியனோடு சேர்கின்றார். சிலருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடியது. அந்த மாற்றம் பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அதே நேரம் சனியும் ராகுவும் அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய காரணம் என்னென்னா சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு சேர்ந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த நிலையை பார்க்கும்போது உடல்நிலையில் சில மாற்றங்களையும் சில பாதிப்புகளையும் சில
மருத்துவம் சார்ந்த விரைய செலவையும் சந்திக்க இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது அந்திம நேரத்தில் உணவு அருந்துவதோ, உடலுக்கு ஒவ்வாத உணவை அருந்துவதோ, அறிமுகம் இல்லாத மனிதனுடைய உணவு அருந்துவதோ, நீண்ட தூர பயணங்களை இரவு நேரங்களில் செய்வதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது சற்று கவனமாக இருங்கள். விரயஸ்தானத்தில் குரு அடிக்கடி உடல் உபாதைகளை ஏற்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். களத்திரக்காரர்கள் சுக்கிரன் உங்களை காப்பாற்றி விடுவார். மருத்துவ செலவுகளில் விரயமானாலும் கூட அது சுப செலவாக மாற்றுகிற தன்மை செவ்வாய்க்கு உண்டு. ஜென்மராசியில் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தரக்கூடிய கெடுபலன்களிலிருந்து ஞானகாரகன் கேது காத்து நிற்பார். லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதனால் வரைவை விட செலவுகள் தான் அதிகமாக இருக்குங்க. அந்த செலவு சுப செலவாக இருக்கும். ஒரு நல்ல திருமண யோகம் கிடைக்கும். ஒரு வீடு கட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளை நல்ல கல்வி சார்ந்த துறையில் சேர்ப்பதற்கான ஒரு நிலையாக இருக்கலாம். சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோக நிலையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அதெல்லாம் ஒரு செலவு தான், இருந்தாலும் கூட அது சுப செலவுகளாக மாறும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதனால பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு கிரகம் சூரியன், ஆத்மகாரகன், பிதுர்காரகன். இவர் ஒரு சஞ்சாரமான ஒரு நல்ல நிலையில் சிம்மத்தில் சஞ்சரிப்பதனால லாபகரமான சஞ்சரிக்கிற ஒரு சூழலை ஏற்படுகின்றது. சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சப்தமஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியும் யோககாரகம் சேர்ந்து பயணிப்பது சற்று சங்கடங்களை தந்தாலும் எதிர்பாராத, அதாவது சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் நண்பனும் பகைவனாவான் என்பார்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயத்தை அவசியமின்றி பேசிவிட வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாகும். குறிப்பாக சொல்லப்போனால் சப்தமம் என்றால் 7வது இடத்துல சனி ராகு சேர்க்கை ஒற்றுமையை குறைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக கவனமாக போயிட்டு வாங்க. நீண்ட தூர பயணங்களோ நீண்ட தூரத்தை கண்பிடிப்பதோ உடல்நலம் பாதிக்கக்கூடும். சற்று கவனமாக இருந்துங்க. அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில பலம் தேவைங்க. இந்த பலத்தை சோழிப்புறத்தில் தான் சொல்ல முடியும். அதாவது தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வார்கள். அந்த 3 பலமும் இல்லாத ஒரு பலம் தான் பித்ருக்களுடைய ஆசி, அந்த முன்னோர்களுடைய பலம். அவர்கள் நாம் செய்த சில சாப பாவங்கள் ஏற்பட்டாலும் கூட, நம்மால் சில புண்ணியமான காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் கூட பித்ருக்களுடைய ஆசியை பெறணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், கங்கையை நாம் சாதாரண நீராக நினைத்தால் நீர் தானே, புனிதமான நீராக நினைத்தால், புனிதமான ஒரு நதியாக நினைத்தால் தெய்வம் தானே. அந்த வகையில் கங்கை அதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய புனிதத்தன்மை கெடும் பொழுது அது என்ன செய்யும்னா, வருடத்துக்கு ஒரு முறை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. அன்று பார்த்தீங்கன்னா கங்கை காவிரியில் முழுகி எழுதுகின்ற ஒரு காலகட்டம். பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக நகர்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு முறை காவிரி படித்துறையில், காவிரி கரையில் ஒரு 3 முறை முழுகி எழுவதன் மூலம் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் அருளை பெற்றுவிட்டாலே போதும். சாட்சிக்காரங்காலில் விட சண்டைக்காரங்காலை விட சிறப்பு என்று தானே சொல்வார்கள். அது மட்டும் கிடையாதுங்க. 5 தேங்காய் கோர்த்த மாலையை அருகில் உள்ள மகா கணபதியினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதிக்கு சாத்தி வழிபடுங்கள். குறிப்பாக சொல்ல போனால் அஷ்டம சனி, கண்டக சனி 2 பக்கமும் இருப்பதனால், நடுவில் நம்ம இருப்பதனால இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவம், இந்த 2 காலகட்டத்திலுமே திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். நான் ஏன் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சொல்கிறேன் என்றால், பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காம்பின் மூலம் அதுதானே வெளிப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து உங்கள் கையினாலே ஒரு எல்தீபம் ஏற்றிவிட்டால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் வருகின்ற சனி பயிற்சி வரை அடையலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி.